நன்றி. இந்த கமென்ஸ்மென்ட் டேக்கு என்னைய நீங்க அழைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க் யூ ஸோ மச். என்னோட வாழ்க்கையில நான் காலேஜ்ல கான்வகேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்த நாள்னா, அது இன்னைக்கு தான். ஏன்னா நான் காலேஜ் ட்ராப் அவுட். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 ஸ்டோரி சொல்லப் போறேன். அவ்வளதான். வேற ஒண்ணும் இல்ல. இந்த 3 ஸ்டோரீஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, ரீட் காலேஜ்ல நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, முதல் 6 மாசத்திலேயே நான் வந்து காலேஜ டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். நான் ட்ராப் அவுட். ஆனா 18 மாசம் அதே காலேஜ்ல ட்ராப் இன்னா நான் இருந்தேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட பாஸ்ட் உங்களுக்கு தெரியணும். என்னைய பெத்தெடுத்த தாய், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கர்ப்பமானதுனால, என்னைய வந்து தத்து குடுக்குறதுக்கு முடிவெடுக்குறாங்க. அவங்களோட ஒரே கண்டிஷன், யாராவது ஒரு கிராஜுவேட் தான் என் குழந்தைய தத்தெடுத்துக்கணும். அப்பதான் வந்து என் குழந்தைய அவங்க கிராஜுவேஷன் படிக்க வைப்பாங்க அப்படின்னு. ஒரு லாயர் குடும்பம் என்னைய தத்தெடுக்க முன்னாடி வந்துச்சு. ஆனா கடைசி நேரத்தில அவங்களுக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்பதான் நடுராத்திரியில என்னோட இப்ப இருக்கிற அப்பா, அம்மாக்கு கால் பண்ணி, "ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறீங்களான்னு?" கேட்டாங்க. எங்க அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரின்னு சொல்ட்டாங்க. என்ன பெத்த தாய் வந்து அக்ரீமெண்ட்ல சைன் போடும்போது, அடாப்ஷன் பேப்பர்ல சைன் போடும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, என்னைய இப்ப தத்தெடுத்திருக்கிற அப்பா, அம்மா கிராஜுவேட் இல்ல அப்படின்னு. அவங்க ரொம்ப கேட்டதுக்கப்புறம், சரி என் பையன எப்படியாவது கிராஜுவேட் ஆக்கிருங்கன்னு சொல்லி சைன் போட்டு, இப்ப இருக்கிற எங்க அப்பா, அம்மாவுக்கு என்னுடைய வளர்த்த, என்ன பெத்தெடுத்த அப்பா, அம்மா என்னைய அடாப்ட் பண்ணாங்க. அதனால எங்க அப்பா, அம்மாவுக்கு என்னைய எப்படியாவது கிராஜுவேட் ஆக்கிரணுங்கிற ஆசை இருந்துச்சு. அதனால தான் ரீடு காலேஜ்ல என்னைய வந்து படிக்க வச்சாங்க. அதுவும் என்னுடைய கட்டாயத்தினால. ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காலேஜ் அது. எங்க மிடில் கிளாஸ் அப்பா, அம்மாவுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்களோட எல்லா சேவிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து இந்த காலேஜ்ல என்னைய படிக்க வச்சாங்க. ஆனா வெறும் 6 மாசத்துல எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த காலேஜ் எனக்கு தேவையான ஒரு அறிவ, வேல்யூவ குடுக்காது அப்படின்னு. அதனால நான் இன்ஜினியரிங் படிப்புலருந்தே நான் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனா நான் கிவ் அப் பண்ணதுக்கப்புறம், நான் என்னோட வீட்டுக்கு போல. நான் எதுவும் வேலைக்கும் போல. அதே காலேஜ்ல 18 மாசம் இருந்தேன். எந்த கிளாஸ் எல்லாம் எனக்கு புடிச்சதோ, அந்த கிளாஸ் எல்லாம் நான் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் காலேஜ்ல ட்ராப் அவுட் ஆனதுனால எனக்கு தங்குறதுக்கு காலேஜ்ல இடம் இல்ல. அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டார்ம்ல அவங்களோட ரூம் தரையில நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். கோக் பாட்டில்ஸு, ரோட்ல கிடைக்கிற கண்ணாடி பாட்டில் எல்லாம் வித்து 5 சென்ட் எனக்கு கிடைக்கும். அத வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வாரம், வாரம் சண்டே நைட்டு ரொம்ப தூரம் நடந்து இஸ்கான் கோயில்ல ஃப்ரீ அன்னதானம் போடுவாங்க. அத சாப்பிடுறதுக்காக நான் ரொம்ப காத்துக்கிட்டு, ரொம்ப தூரம் நடந்து நான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படிதான் என்னோட வாழ்க்கை இருந்துச்சு. என் மனசுக்குள்ள இருந்த கேள்வி எல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். எனக்கு எது பிடிக்குமோ அத பண்ணணும். அப்ப எனக்கு ரொம்ப புடிச்ச வித்தியாசமா இருக்கக்கூடிய, ரொம்ப நான் ரசிச்சு பண்ணக்கூடிய கோர்ஸஸ் எல்லாத்தையும் நான் அட்டெண்ட் பண்ணேன். அதே காலேஜ்ல ஃபீஸ் குடுக்காம. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் எந்த காலேஜ்ல இருந்து ட்ராப் அவுட் ஆயிருந்தேனோ, அதே காலேஜ்ல அமெரிக்காலயே அந்த காலத்துல ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காலிகிராஃபி கோர்ஸ் இருந்துச்சு. காலிகிராஃபி அப்படிங்கிறது, அழகா வரையக்கூடிய, எழுதக்கூடிய, போஸ்டர்லலாம் எழுதக்கூடிய எழுத்த வந்து எப்படி எழுதணும்னு சொல்லிக் குடுக்குற ஒரு கோர்ஸ். அதுல வந்து நெறைய ஃபாண்ட்ஸ் சொல்லிக் குடுத்தாங்க. ஷெரிஃப் ஃபாண்ட்ஸ், சான்ஸ் ஃபாண்ட்ஸ் இப்படி நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்தாங்க. எவ்வளோ கேப் இருக்கணும் ஒரு எழுத்துக்கும், இன்னொரு எழுத்துக்கும். அது எவ்வளோ வளைஞ்சிருக்கணும், அதோட ஹிஸ்டரி என்ன, இப்படி நெறைய அழகு சம்மந்தப்பட்ட, டிசைன் சம்மந்தப்பட்ட, ஹேண்ட் ரைட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதில சொல்லிக் குடுத்தாங்க. நான் அந்த கோர்ஸ் எல்லாம் உட்காந்து அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப சீரியஸா. எனக்கு சத்தியமா தெரியாது, இப்படி நான் எழுதுறதுனால எனக்கு என்ன லாபம்? இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு. ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால நான் அத பண்ணிட்டு இருந்தேன். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் Appleல நான் எப்ப Macintosh கம்ப்யூட்டர் செஞ்சுகிட்டு இருந்தேனோ, அப்பதான் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச அந்த காலிகிராஃபி நாலேட்ஜ் எல்லாமே திரும்ப வந்தது. கம்ப்யூட்டர்ல ரொம்ப அழகான டைப்போகிராஃபிய உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எத்தன விதமான ஃபாண்ட்ஸ், எவ்வளோ ஸ்பேஸ், எவ்வளவு அழகு எல்லாமே நம்ம உருவாக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி விண்டோஸ் ஆப்ல காப்பி பண்ணுச்சு. அதனால தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லுமே ஃபாண்ட்ஸ் இவ்ளோ அழகா இருக்கு. டைப்போகிராஃபி இவ்ளோ அழகா இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே காரணம், நான் அன்னைக்கு காலேஜ் ட்ராப் அவுட்டா இருந்தாலும், எனக்கு ரொம்ப புடிச்ச காலிகிராஃபி கிளாஸுக்கு போனது தான். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் ஒரு விஷயத்த பண்றோம், நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது, ஃபியூச்சர்ல என்ன ஆகப் போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மால பிரசன்ட்ல இருந்து கண்டிப்பா முடியாது. அப்ப நம்ம டாட்ஸ வந்து ஃபியூச்சர்ல எப்படி இது கனெக்ட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். ஆனா, நம்ம வாழ்க்கையில பின்னாடி இருக்கிற டாட்ஸ நம்ம ஃபியூச்சர்ல கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். இதனால தான் அன்னைக்கு என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம டாட்ஸ ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து கண்டிப்பா உங்களோட நம்பிக்கையை சார்ந்தது. நீங்க நம்புனீங்கன்னா தான் உங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். உங்க மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த தேடல உங்களால செய்ய முடியும். இத வந்து சில பேர் கர்மான்னு சொல்றாங்க. சில பேர் வந்து பேஷன்னு சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு மாரி சொல்லுவாங்க. ஆனா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல
ஆழமா நீங்க செய்றத நம்பணும். அப்படி நம்புனா தான் உங்களால உங்க வாழ்க்கையில ஏன் சில விஷயங்கள் நடக்குதுங்கிறது ஃப்யூச்சர்ல உங்களுக்கு தெரியும். 2வது கதை நான் என்ன சொல்லப் போறேன்னா, காதல பத்தி. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்து மேல ரொம்ப பெரிய காதல் இருக்கணும். ஒரு பேஷன் இருக்கணும். ஒரு வெறி இருக்கணும். நான் ரொம்ப லக்கி அந்த விஷயத்துல. ஏன்னா, நான் வெறும் 20 வயசு இருக்கும்போது, என்னோட வாழ்க்கையோட தேடல நான் கண்டுபிடிச்சுட்டேன். நான் என்னோட வீட்டு கார் கராஜ்ல, கார் ஷெட்ல ஆப்பிள் கம்பெனிய நான், என்னோட ஃப்ரெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சோம். வெறும் 10 வருஷத்துல அந்த 2 பேர் ஆரம்பிச்ச அந்த கம்பெனி 4000 எம்ப்ளாயீஸ் கொண்ட கம்பெனியா மாறுச்சு. கிட்டத்தட்ட $2 பில்லியன் வொர்த் இருக்கிற வேல்யூ ஆச்சு வெறும் 10 வருஷத்துல. அந்த கம்பெனி ரொம்ப அருமையா வளர்ந்துட்டு இருந்துச்சு. வெறும் 10 வருஷத்துல மேக்கின்டாஷ் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கம்ப்யூட்டர இந்த உலகத்துக்கு எங்களால குடுக்க முடிஞ்சுச்சு. ரொம்ப பெரிய சக்சஸ்ல உச்சத்துல இருக்கும்போது, வெறும் 30 வயசு ஆன என்னைய நான் உருவாக்குன கம்பெனில இருந்தே ஃபயர் பண்ணாங்க. உன் கம்பெனில இருந்து உன்னையவே எப்படி ஃபயர் பண்ணாங்கன்னு நீங்க கேட்கலாம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். ஒரு ஆள வந்து ரொம்ப திறமையான ஆள் அப்படின்னு நெனச்சுட்டு, அவர என்னோட கம்பெனிக்குள்ள கொண்டு வந்தேன். ஆனா, 1 வருஷம் எங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சுச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கும் எனக்கும் வந்து சிந்தனையில வந்து வேற வேற ஒப்பீனியன்ஸ் இருந்ததுனால, அவரு கூட எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் சேர்ந்துட்டாங்க. அதனால போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நான் கம்பெனிக்கு பாரோன்னு நெனச்சு என்னைய ஃபயர் பண்ணிட்டாங்க. 30 வயசுல ஒரு மிகப்பெரிய தோல்விய சந்திச்சேன். என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப அசிங்கமான அவமானங்கள சந்திச்சேன். எந்த அளவுக்கு நான் சந்திச்சேன்னா, அந்த சிலிக்கான் வேலியிலிருந்து நான் ஓடி போயிரலாமான்னு நெனைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்விய சந்திச்சேன். நான் அவங்கள்ட்டயே போய் மன்னிப்பு கேட்டு கெஞ்சி, கதற அளவுக்கெல்லாம் என்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்த குடுத்துச்சு. அப்ப நான் வந்து இந்த இடத்த விட்டே போயிரலாம். நமக்கு இது சம்மந்தமே இல்ல அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருக்கும்போது, ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா, நான் காதலிச்ச அந்த விஷயம் எனக்குள்ள இன்னும் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த ஆப்பிள் கம்பெனி வேணா என் கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கலாம். ஆனா, எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு தேடல், எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு காதல், ஒரு வெறி இன்னும் அதே மாரி தான் இருந்துச்சு. அதனால நான் ஓடி போக வேண்டிய தேவையில்ல. நான் என் வாழ்க்கைய தொலைக்கல அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சது. என் வாழ்க்கையில நடந்ததிலேயே ரொம்ப அழகான, ரொம்ப சூப்பரான, ரொம்ப அருமையான ஒரு வரப்பிரசாதமா இருந்தது. ஆப்பிள்ல இருந்து என்னைய ஃபயர் பண்ணதுன்னு. ஆனா, அந்த நேரத்தில எனக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா, நான் எனக்குள்ள இருக்கிற தேடல புரிஞ்சதுனால, அந்த 2வது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டோரின்னு நான் சொல்லக்கூடிய காதல புரிஞ்சதுனால, அந்த வெறிய புரிஞ்சதுனால, பேஷன புரிஞ்சதுனால, என்னால அதிலிருந்து மீண்டு வர முடிஞ்சது. ஒரு வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெற்றிங்கிற ஒரு மிகப்பெரிய பாரத்த 30 வயசுல சுமந்துகிட்டு இருந்த என்னால வந்து, எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது, திரும்ப ஒரு குழந்தை மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட 5 வருஷம் டைம்ல நான் 2 கம்பெனி உருவாக்குனேன். நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி, பிக்சர் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் கம்பெனி. என்னோட வாழ்க்கைய ரொம்ப முக்கியமான கட்டமா அது இருந்தது. இந்த காலத்தில தான் என்னுடைய வாழ்க்கை துணைவிய நான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, அந்த பிக்சர் கம்பெனி உலகத்திலேயே முதல் முறையான அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம உருவாக்குச்சு. அதான் டாய் ஸ்டோரி. உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு அனிமேஷன் வேர்ல்டையே தொறந்து வச்சது அந்த பிக்சர் கம்பெனி. அதுக்கப்புறம் ஆப்பிளே வந்து பிக்சர் வாங்குச்சு. நான் திரும்ப ஆப்பிள்குள்ள போயிட்டேன். வலி நம்ம வாழ்க்கையில நெறைய கஷ்டத்த குடுக்கலாம். ஆனா, அந்த வலி ஒரு மெடிசின் மாதிரி, மருந்து மாதிரி. அந்த டைம்ல நமக்கு புடிக்காம இருக்கலாம். ஆனா, அது வரும்போது நமக்கு கஷ்டமா இருந்தாலும், அதுக்கப்புறம் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற இம்பேக்ட் வந்து வாழ்க்கையவே ரொம்ப அழகாக்குது. அதனால நமக்குள்ள இருக்கிற அந்த காதல, நமக்குள்ள இருக்கிற அந்த பேஷன மட்டும் நம்ம தொடர்ந்து புடிச்சுக்கிட்டே இருந்தா போதும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அத தாண்டிறலாம். வாழ்க்கையில என்ன நடந்தாலும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேடல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேஷன விடவே விடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில வேலை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிக்கப் போது. அப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கையில நீங்க புடிச்ச விஷயத்த செய்யும்போது மட்டும் தான் உங்களால ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். அதனால உங்களோட தேடல நிறுத்தாதீங்க. உங்களுக்கு எப்ப உங்களுக்கு புடிச்சத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு தோணுதோ, அதுவரைக்கும் தேடிக்கிட்டே இருங்க. 3வது ஸ்டோரி மரணத்த பத்தினது. என்னோட வாழ்க்கையில எனக்கு 17 வயசு இருக்கும்போது, நான் ஒரு கோட் படிச்சிருந்தேன். டெய்லி காலையில இன்னைக்கு நான் சாகப் போறேனா, இன்னைக்கு நான் சாகப் போறேனான்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கரெக்ட்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்றது. இந்த கேள்வி எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஆழமான தாக்கத்த ஏற்படுத்துச்சு. அதனால கிட்டத்தட்ட கடந்த 33 வருஷமா நான் தினம் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். நான் தினம் கண்ணாடிய பார்த்து நான் எனக்குள்ளேயே கேட்டுக்குவேன். "இன்னைக்கு நீ சாகப் போறேன்னா, இன்னைக்கு நீ பண்ற வேலைய நீ பண்ணுவியா?" அப்படின்னு. தொடர்ந்து பல நாள், இல்ல
இன்றைக்கி நான் சாக போகிறேன்னா இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன்னு பல நாள் நான் தொடர்ந்து இல்லைன்னு நான் சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்சிடும் என் வாழ்க்கையில் நான் ஃபண்டமெண்டலாக எதையோ மாற்றணும் அப்படின்னு. இந்த கேள்வி என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப ஆழமாக உருவாக்குச்சு. ஏன்னா மரணம் வரும்போது நமக்கு வேற எதுவுமே முக்கியமாக படலை. என்னுடைய பேரு, புகழ், கௌரவம், திமிரு எல்லாமே உடஞ்சு போயிடுது மரணத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த கேள்வி என்னைய ஏன்ட்ட நிஜமாக நான் யார் அப்படின்னு பக்கத்துலேருந்து என்னைய காட்டுது. இந்த கேள்வி நான் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது என்னுடைய நானாக வெளியில் பில்டு பண்ண சோஷியல் சிஸ்டம், இன்னொருத்தங்களுக்கு முன்னாடி நான் எப்படி என்னை காட்டிக்கணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே உடைச்சு உள்ளுக்குள்ளே நான் எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்னைய கொண்டு போகுது. இந்த ஒரு கேள்வினால் நான் என்னோட வாழ்க்கையில் நான் பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கேன் எடுக்க போகும்போது டாக்டர் சொன்னாங்க, என்னோட பேன்க்ரியாஸில் ஒரு டியூமர் இருக்குது, ஒரு 3லேருந்து 6 மாதத்தில் நீங்கள் சாக போகிறீங்கன்னு. எனக்கு அது வரைக்கும் பேன்க்ரியாஸ்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. டாக்டர் சொன்னார், நீங்கள் போய் உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட, உங்களுடைய நண்பர்கள்ட்ட எல்லாத்துட்டையுமே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா சாகிறதுக்கு ரெடியாகுங்க அப்படின்னு. நான் வீட்டுக்கு வர்றேன், என் குழந்தைங்களோட நான் 10 வருஷம் இருக்க போகிறேன், 20 வருஷம் இருக்க போகிறேன், என்னென்ன பண்ண போகிறேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்கிறாங்க, நான் இன்னும் 3லேருந்து 6 மாதத்தில் சாக போகிறேன்னு. என்னோட மொத்த வாழ்க்கையுமே ஒரு கேள்விக்குறியாச்சு. அன்றைக்கி ஈவினிங் என்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணி வயிற்றுக்குள்ளே வாய் வழியாக ஒரு குழாய் விட்டு என்னோடய பேன்க்ரியாஸை குத்தி அதிலிருந்து ஒரு செல் எடுத்து ரிசர்ச் பண்ணாங்க, பயாப்சி எடுத்தாங்க. நான் ஆல்மோஸ்ட் அன்கான்ஷியஸாக இருந்தேன். என்னோடய ஒய்ஃப் சொன்னாங்க, அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது டாக்டர்ஸே அழுதுட்டாங்களாம். இது ரொம்ப ஒரு ரேரான ஒரு காம்ப்ளிகேஷனாக, சர்ஜரி பண்ணால் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு. சர்ஜரி நடந்துருச்சு, நான் இப்போ நல்லா இருக்கேன். இதான் என்னோடய வாழ்க்கையில் மரணத்தோட ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டர். இந்த அனுபவத்தில் என்னால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், எல்லாருமே சாக தான் போகிறோம். ஆனால் யாருக்குமே இன்டலெக்சுவலாக சாகிறதுக்கு விருப்பமே இல்லை. சொர்க்கத்து போகணுன்னு ஆசைப்படுறவங்க கூட சாகிறதுக்கு ரெடியாக இல்லை. இந்த வாழ்க்கையோட ரொம்ப அருமையான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா அது மரணம். மரணம் வந்த உடனே ஒரு உயிர் பழசாகி அது இந்த இடத்த விட்டு போயிடுது. இன்றைக்கி நம்மலாம் ரொம்ப யங்காக இருக்கிறோம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் எல்லாருமே வயசாவீங்க. அப்போ இந்த உலகம் உங்களை மரணத்துக்கு கொண்டு போயிடும். அப்படியே உங்களை வெளியே அனுப்பிட்டு புதுசாக ஒரு இளைஞர்களை உருவாக்கி அவங்கள இந்த உலகத்தில் வாழ வைக்கும். நான் சொல்கிறது ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. காலம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அதை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. அதை நோக்கி உங்கள் வாழ்க்கையை திருப்புங்க. டூ வாட் யூ லவ். இன்னொருத்தங்க என்ன நினைப்பாங்களோங்கிறதுக்காக வாழாதீங்க. நான் உங்கள் வயசு இருக்கும்போது த ஹோல் எர்த் கேட்லாக் அப்படின்னு ஒரு புக் இருந்துச்சு. நான் சொல்கிறது கூகுள் வர்றதுக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க பேப்பர் கிளிப்பிங்ஸு எல்லாம் கட் பண்ணி ஒட்டி மொத்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் டூர் போகலாம், என்னென்ன பண்ணலாம், எங்கெங்கே அட்வென்ச்சர் பண்ணலாம், எங்கெங்கே ட்ராவல் பண்ணலாம், என்னெல்லாம் வித்தியாசமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயங்களை அவங்க பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி ஒட்டி அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒரு கடைசி பப்ளிகேஷன் வந்துச்சு 1970 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடைசி பப்ளிகேஷனில் லாஸ்ட் பேஜில் ஒருத்தர் ஒரு மலை ஏறுற மாதிரி ஹைக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு அது கீழே ஒரு வாக்கியம் எழுதியிருந்தது. அந்த வாக்கியம் என்னோடய வாழ்க்கையை ரொம்ப ஆழமாக பாதிச்சது. அதை நான் இன்றைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் கடைபிடிச்சிட்ருக்கிறேன். அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபூலிஷ். ஒரு தேடலுங்கிற ஒரு பசியோடையே இருங்க எப்பயுமே, இன்னும் வேணும் அப்படின்னு. கொஞ்சம் முட்டாளாக இருங்க. ஏன்னா இந்த உலகம் எல்லாத்தையுமே ஒழுங்காக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி இன்னொருத்தருக்காக நம்மளை வாழ வைக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, அதுக்கு கொஞ்சம் முட்டாளாக இருந்தால் பரவாயில்லை. ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபுல்லிஷ். இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஜென் ஜி தர்மா இதில் நம்ம பார்த்த இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட், ரொம்ப மனசை பாதிக்கக்கூடிய, உலகத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீச்சஸை, வீடியோஸை நான் உங்களுக்கு தமிழில் டப்பிங் பண்ணிட்டுருக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க அமுக்குற அந்த லைக்கும், நீங்க பண்ற அந்த கமெண்ட்டும் ரொம்ப ஆழமான ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நெறைய இளைஞர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். என்னோட ஆசை என்னன்னா, தமிழ் பேசக்கூடிய எல்லா ஜென்ஸிக்குமே இந்த வீடியோ போய் சேரணும். இந்த வீடியோ இல்ல, இந்த வீடியோல இருக்கிற முக்கியமான சீக்ரெட்ஸ். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.